சைபர் செக்யூரிட்டினா என்ன நாம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ டிஜிட்டலாக வந்து ஒரு தெஃப்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுங்க, நடக்காத மாதிரி வந்து தடுக்கிற ஒருத்தர் தான் வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் பேர் தான் வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஐடென்டிட்டி தெஃப்ட்டுங்க, அதாவது உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர் அதெல்லாத்தையும் எடுக்கிறதுங்க, அந்த மாதிரி திருடுவாங்க. ஃபினான்ஷியல் தெஃப்ட்டுங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறதுங்க. சோஷியல் இன்ஜினியரிங் ஃபோன் பண்ணி கார்டில் இருக்கிற 14 நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி தான் வந்து தெஃப்ட் நடக்குங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லேருந்து எப்படி மக்களை காப்பாற்றுறதுங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து என் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்ப்யூட்டரை காப்பாற்றி ஆகணும், ஒரு நெட்வொர்க்கை காப்பாற்றி ஆகணும், ஒரு சர்வரை காப்பாற்றி ஆகணும், ஆன்லைனில் இருக்கிற உங்களோட சோஷியல் நெட்வொர்க்ஸை காப்பாற்றி ஆகணும், உங்களோட மொபைலை காப்பாற்றணும், க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை, க்ளவுட் சர்வஸை காப்பாற்றணுங்க. இது எல்லாத்தையும் காப்பாற்ற தெரிஞ்ச ஒருத்தனை தான் வந்து சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்க. இதுக்கு கோடிங் கிடையாதுங்க, நான் கோடிங் தாங்க, எல்லாராலையும் படிக்க முடியுங்க. கேரண்டியாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏரியா தான் சைபர் செக்யூரிட்டிங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி நிறைய லேர்ன் பண்ணால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம்.